அதிமுக சொல்லிட்டு திராவிட கட்சியின் பெயர் உள்ளதே பயணிச்சுட்டு இருந்தீங்க. இப்ப திராவிடம் இல்லாத ஒரு கட்சியில வந்து இணைஞ்சிருக்கீங்க, எப்படி பாக்கணும்? திராவிடம் இல்லைன்னு யாரு சொன்னா உங்கள்ட்ட? பேர்ல இல்ல, தமிழகம் இருக்குல்ல, அது போதும். எப்படி எப்படி இல்ல, அவர் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் ஒரு குழப்பம் இருக்கு, திராவிட தேசியம் வேறு தமிழ் தேசியம் வேறுன்னு. அதெல்லாம் கிடையாது. தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒண்ணுதான். திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாகத்தான் நான் தம்பி விஜயை பார்க்கிறேன். விஜய் என்ன மாற்றத்தை கொண்டு வருவார் நினைக்கிறீங்க? மாற்றாக விஜய் கிட்ட நீங்க என்ன மாற்றத்தை கண்டுட்டீங்க? விஜய்கிட்ட இருந்து என்ன மாற்றத்தை அவர் கொண்டு வருவார்னு சொல்றது அவர் அறிவிக்க போகிற இந்த தேர்தல் அறிக்கையில நமக்கு தெரியும். அதே நேரத்தில் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டின் வரலாற்றில் இவ்வளவு லட்சக்கணக்கான இளைஞர்களை மூலதனமாக வைத்திருக்கிற இயக்கம் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம். ஒரு நாட்டினுடைய காலை பொழுதை தீர்மானிக்கிறவர்கள் இளைஞர்கள் தான். இந்த இளைஞர்களை வைத்துக்கொண்டு ஒரு அதிரடி மாற்றங்களை செய்வதற்கு தம்பியிடத்தில் திட்டம் இருக்கிறது என்றே நான் நம்புகிறேன். யாருக்குமே புரிதல் இல்லாம சிலர் இருக்காங்க, இதை எப்படி பாக்குறீங்க? யாருக்கு? தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள். அதான் அது நான் தம்பிகிட்ட பேசினேன். அதுக்கு தமிழ்நாடு முழுவதும் பாசறை கூட்டங்கள் நடத்தணும், எல்லா இடத்துலையும் நடத்தணும்னு சொல்லிட்டேன்.